பல உலக நாடுகளை தோற்கடிச்ச பிறகு இந்தியாவின கைப்பற்ற போறேன்னு தைரியமா உள்ள வந்த அலெக்சாண்டருக்கு தெரியல பாவம் இதுதான் நம்மளுடைய கடைசி போர் அப்படின்னு. கிமு 326 கிட்டத்தட்ட 2350 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய 40,000 காலாட்படை 20,000 குதிரைப்படையை வச்சு அடுத்தடுத்து எல்லா நாடுகளையுமே சிறப்பிடிச்ச அலெக்சாண்டர் கடைசியா இங்க யாரோ போரஸ்னு ஒரு மன்னர் போர்க்களத்துல யானையெல்லாம் வச்சு சண்டை போறாராம. முதல்ல பஞ்சாபுடைய அந்த போரஸ் மன்னர் அடிச்சு நொறுக்குறோம், அடுத்து இந்தியாவே நம்ம தான் சிறப்பிடிக்கிறோம் அப்படின்னு இந்திய எல்லைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு அலெக்சாண்டர். ஆப்போசிட்ல பஞ்சாப் மன்னர் போரஸும் தன்னுடைய காலாட்படை குதிரைப்படை யானைப்படையும் சேர்த்து தயார்படுத்துறாரு. அடுத்து என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? அதுவரை யானைப்படையே பாத்துறாத அலெக்சாண்டர் படை வீரர்கள் யானைப்படையை நேர்ல பார்க்கவுமே நடுநடுங்கி போயிட்டாங்க. பாவம் அலெக்சாண்டருக்கு தெரியல போல இந்திய மன்னர்களுடைய முக்கியமான படையை யானைப்படை தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட தோல்வியே சந்திக்காத அலெக்சாண்டருடைய மொத்த படையையும் யானைப்படையை மட்டுமே வச்சு தூக்கி வீசியிருக்காரு இந்திய மன்னர் போரஸ்.